ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த இரவு முழுவதும் காத்து இந்த நாளை தந்தவர் இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி தீமையை நன்மையாய் மாற்றி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசுவை நம்புங்கள், குறைகளை தேவன் நிறைவாக்குவார். கடுமையான ஒரு காலங்களுக்குள்ளே நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை நம்பி அவருக்கு ஏற்ற மாதிரி உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா ஒரு காரியமும் குறைவுபடாமல் தேவன் நம்மை தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே பலவிதமான போராட்டங்கள் நடுவில் நீங்கள் இருக்கலாம். இயேசு எல்லாத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். ஆனால் தேவனை பின்பற்றுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாய் உங்களுக்கு விதைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒளியானது உங்களோடு கூட இருக்கும் போதே ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் வாழுங்கள். அந்த ஒளியை நம்புங்கள். அந்த ஒளியை நம்பும் போது ஒளியான இயேசுவார் நானே மெய்யான ஒளி என்பதை தேவன் சொல்லுகிறார் அல்லவா? அந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தான் இந்த உலகத்தில் நாம் வெளிச்சத்தில் நடக்க முடியும். இருளில் ஒருவனும் நடக்க முடியாது. இப்போது இந்த இடத்துல இந்த ஸ்டுடியோவில் உட்காந்து நான் கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அடுத்த அடி என்னால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நிறைய ஒயருங்க இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் கடந்து வரணும். அப்போது உடனே என்ன பண்ணுறோம்? மொபைலில் இருக்கிற லைட்டோ இல்லை உடனே யூபிஎஸ் உடைய லைட்டோ நமக்கு வந்த பிறகு நாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இருளை யாரும் மூவ் பண்ண முடியாது. ஆனால் ஒளியில் இருந்தால் தான் நம்ம மூவ் பண்ண முடியும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் நம்ம தெளிவாக இந்த உலகத்தில் நடந்து முன்னேறி கடந்து போக முடியும் என்பதை இயேசு ரொம்ப துல்லியமாக அவங்களுக்கு சொல்லுகிறதே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் கவனித்து இந்த நாள் முழுவதும் அந்த ஒளியில் உங்களை அர்ப்பணித்து கொண்டு ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளில் உங்களை நடத்துவார். உங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் தேவனால் நிறைவாக்க முடியும். உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை தேவனால் மாற்ற முடியும். உங்களுக்கு விரோதம் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் அழிக்க முடியும். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட இந்த உலகத்தில் வாழ நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தெளிவான பாதையில் தேவன் உங்களை வழிநடத்தி அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் மாத்திரம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே தேவனோடு கூட நடங்கள், தேவனை பின்பற்றுங்கள். எல்லா தீமைக்கும் விலகி காத்து அவரே உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை வழிநடத்துவதற்கு இயேசு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை அதே நேரத்தில் வீட்டில் இருந்து வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு வேளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். முதலாவது இந்த நாளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி உங்கள் எல்லை முழுவதும் உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்க ஒப்பு கொடுத்து இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் உலக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது அவர் இந்த நாள் முழுவதும் பொறுப்படுத்தி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். எவ்வளோ தூரங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் ஜெபத்தினால் தெரியப்படுத்துங்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுக்கு காரணம் அவர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். நாம் இந்த உலகத்தில் வாழுகிறவரை நாம் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசனத்தை அதில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் புக்கிங் இல்லாமல் சீட் என்ன செய்வதுன்றது கலங்கி கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சில நேரங்களில் ஊழியத்துக்கு கடந்து போகும்போது ரிசர்வேஷன் கிடைக்க முடியாத சில காலங்களில் போயிருக்கும் போது ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா கிருபையால் நான் ஏறுற ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு சீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அதெல்லாம் எனக்கு பல நேரத்தில் என் கண்ணை கலங்க செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். அதே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். குடும்ப காரியத்தை குறித்து கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் தேவைகளை குறித்து கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். மனித கைகளை தேடி அலையாதிருங்கள்.
மனித உதவிகளை தேடி அடையாத நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்களானால் மனிதர்களை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். யாரை கொண்டு வருவார், எங்கே கொண்டு வருவார், எப்படி கொண்டு வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு அற்புதம் செய்வார். அவர் இதுவரை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். எனவே தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவனோடு கூட நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் அவர் நம்மை விலகி காத்து நன்மையான பாதைகளில் அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எனவே இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் பலவிதமான சோர்வோடு கூட இருக்கலாம். இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் எப்படி இருக்குது, இந்த காரியம் எப்படி செய்ய போகிறோன்னு பலவிதமான போராட்டங்களில் இருக்கலாம். அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. வாயை திறந்து ரொம்ப தெளிவாக எழுந்த உடனே உட்காந்து அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் தேவன்கிட்ட சொல்லிட்ட உடனே அந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து தெளிவான பாதையில் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர்தான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு மனம் மாற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். எனவே இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் கடந்து போவதற்கு முன்பதாக அவங்க கிட்ட சொல்லுகிறார், while you have the light, believe in the light, that you may become the sons of light. These things Jesus spoke and departed and was hidden from then. ஏன்னா அதுக்கு முன்ன வரக்கூடிய காரியங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் தம்முடைய மரணத்தை குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது பரலோகத்திலிருந்து பெரிய ஒரு சத்தம் உண்டாகிறது. அதெல்லாம் கேட்டபோது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போகிறார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியானது உங்களிடத்தில் இருக்கும் போது ஒளியின் மேல் விசுவாசமா இருங்கள். அப்படி நீங்க விசுவாசமா இருக்கும் போதுதான் நீங்களும் ஒளியின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாள் முழுவதும் இந்த ஒளியால் நீங்கள் நடத்தப்பட வேண்டுமானால், ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன நானே மெய்யான ஒளி என்பதை அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். I am the light of the world என்பதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே இந்த உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ இந்த உலகத்துக்கு வெளிச்சமானவரை நாம் பின்பற்றும் போது நாம் இருளிலே சிக்கிக்கொள்ளாதபடி, இருள் என்பது பாவம், இருள் என்பது தோல்வி, இருள் என்பது துன்பம், இருள் என்பது கஷ்டம், இருள் என்பது வியாதி, இருள் என்பது பலவிதமான இழப்புகள், அவைகளெல்லாம் இல்லாதபடி நாம் தெளிவாய் நடந்து போக வேண்டுமானால் ஒளி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஒளியான இயேசுவை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நாளில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்பது நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையில் இவர்களோடு கூட இணைந்து உம்முடைய வசனங்களை பேச நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர்தான் ஒளி என்பதை நீர் அவர்களோடு கூட இடைப்பட்டீர். அந்த ஒளிக்குள் அவர்கள் வாழும்போது எல்லா துன்பத்துக்கும் அவர்களை விலகி காத்து அற்புதமான பாதையில் நீர் வழி நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எத்தனை கஷ்டத்தின் நடுவில் போனாலும் சமாதானமாக இந்த நடுவில் அவர்கள் பிரியாணப்பட்டு கடந்து போக உதவி செய்யும். அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாற்றும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்க பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்க இருக்கிற எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசனம் அவர்களை நிரப்பட்டும். ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்யும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோட இந்த நாள் முழுவதும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மேன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து தேவனோடு இணைந்திருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.